ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சார், அதாவது கார்ல இருந்தீங்களான்னு கேட்டா அந்த இடத்துல நான் இருந்தேன், அந்த ஸ்பாட்ல நான் இருந்தேன்னா பைக்ல வந்து திங்ஸ் எடுத்துட்டு நம்ம பேட்டரி எடுத்துட்டு ஆல்ரெடி போயிட்டாங்க. அந்த வண்டி ஓட்டுறதுக்கு இன்னொரு பையன் வந்திருந்தாரு. என்னோட சாரி, ஊருக்கு போற பெட்டி, ஹேண்ட்பேக் அதெல்லாமே அதுலதான் இருக்கு. சோ நான் வந்து என்னன்னா டிரைவர் இறங்காம இருந்த உடனே எல்லாம் சுத்தி தட்டினாங்க. அப்ப நான் கதவை திறந்து அதுல இருந்து இறங்குடான்னு சொல்லி சாவி ஆஃப் பண்ணிட்டு நான் வண்டியில இருந்து இறங்கினேன். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான கார் மோதி கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த வழக்கில் அவரது ஓட்டுநர் பாண்டி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து இரவு நிழல் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள ரேகா நாயர் அளித்துள்ள விளக்கத்தில், கேரளா செல்வதற்காக தான் ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்து நடந்ததாகவும் காரை தான் ஓட்டவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். சார், அதாவது கார்ல இருந்தீங்களான்னு கேட்டா அந்த இடத்துல நான் இருந்தேன், அந்த ஸ்பாட்ல நான் இருந்தேன்னா பைக்ல வந்து திங்ஸ் எடுத்துட்டு நம்ம பேட்டரி எடுத்துட்டு ஆல்ரெடி போயிட்டாங்க. அந்த வண்டி ஓட்டுறதுக்கு இன்னொரு பையன் வந்திருந்தாரு. என்னோட சாரி, ஊருக்கு போற பெட்டி, ஹேண்ட்பேக் அதெல்லாமே அதுலதான் இருக்கு. சோ நான் வந்து என்னன்னா டிரைவர் இறங்காம இருந்த உடனே எல்லாம் சுத்தி தட்டினாங்க. அப்ப நான் கதவை திறந்து அதுல இருந்து இறங்குடான்னு சொல்லி சாவி ஆஃப் பண்ணிட்டு நான் வண்டியில இருந்து இறங்கினேன். பார்த்தாதான் தெரியும். நீங்க டூ வீலர்ல போனீங்களா கார்ல போனீங்களா? ஒரு கன்ஃபியூஷன் தான் நினைக்கிறேன். நான் வந்து டூ வீலர்ல தான் போனேன். டூ வீலர் தான் போனீங்க? ஆமா ஆமா. ஓகே. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.